ஹலோ காய்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் அகெயின் நான் vlog எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டெல்லாம் நான் மெடிசன் பற்றி போட்டுட்ருப்பேன். இப்போ வந்து என்னோடய டே லைஃப்பில் என்னென்ன நடக்குதுன்றது போடலான்ட்டு ஐடியா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, தயிர் சாதத்துலேருந்து ஆரம்பித்தேன். சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்து பார்த்தா, நீங்களே பாருங்களேன், வாவ் செம்ம ஸ்னோங்க இன்றைக்கி, ப்ளஸ் வெயிலும் கூட. சரி உடனே சும்மா இருப்பேன்னா கடன்னு வெளியே போயிட்டு மெதுவாக நடந்து போனேன் இந்த இடத்துல மட்டும், பிகாஸ் ஆஃப் வலிக்கு விழுந்துருவேன் நான். அதனால் தென் வெளியே வந்து பார்த்தா எக்கச்சக்கமான பனிங்க, செம்மையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்துட்டு இங்கே வந்து வின்டர் ஜாக் யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு இந்த குளிர் ரொம்பவே நல்லாவே தாங்கும். ஓகே, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இப்போ எக்ஸாமோட ப்ரெஷர்னால எல்லோரும் படிக்கிறதுக்கு காலேஜ் போயிட்டாங்க. பட் எனக்கு அந்தளவுக்குலாம் ப்ரெஷரே இல்லை, அது ஏன்னு எனக்கே தெரியல. ஓகே, இன்றைக்கான வெதர் பார்த்தோம்னாக்கா -2 டிகிரிங்க, செம்மையாக கோல்டு, கையெல்லாம் விரைச்சி போய் உங்களுக்காக நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்ஸ்டாகிராம் இருந்தால் ஃபாலோ பண்ணிவிடுங்க. இந்த பேத்தை அப்படியே பாருங்களேன், அப்போது சாமி செம்மையாக இருக்குது இல்லைங்க. இங்கே வந்துட்டு இந்த வெதரில் நிறையா டாக்ஸு, நிறையா வந்து கேட்ஸு, அதுவும் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஸ்பேரோஸ், காக்கா எல்லாமே இங்கே இருக்குங்க. அதுவும் இந்த வெதரில் வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. எங்களுக்கு வந்து இது பெரிய சவால் தான், இந்த மாதிரி கண்ட்ரிக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து சர்வே ஆகுறதெல்லாம். எனக்கு ஃபஸ்ட் இயர் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பட் செகண்ட் இயர் அப்படி இல்லை. பாருங்களேன் சூரியன் எப்படி மின்னுறாரு. ஓகே, வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக போய் சர்ச் பண்ணுவோம். நான் இந்த பக்கம் வந்திருக்கேன், பட் இந்த அளவுக்கு ஸ்னோ இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் நானே சோலோவாக போயிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எல்லாருமே வருத்தப்படுவாங்க, ஐநோ. பட் எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கு vlog பண்ணணும்னு ஆசை வந்துடுச்சு. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டேன் இங்கே. இதெல்லாம் நான் எடுத்த குட்டி குட்டி பிக்ஸு. அண்ட் ஒரு நண்டு நடந்து போச்சுன்னா என்ன மாதிரி வியூவில் நடக்குன்ற மாதிரி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இருக்குல்ல? இதாங்க டே ஃபஸ்ட்டு எங்களுக்கு. லைக் இந்த ஸ்னோ செம்மையாக இருக்குங்க, கையெல்லாம் செம்மையாக விரைச்சி போயிடுச்சு. நான் ஒன்று முக்கியமாக மறந்துட்டேன், நான் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கணும் தலை மேலே, நான் வந்து அதை மறந்துட்டேன். திட்டுவாங்க இங்கே இருக்கிறவங்க இதை பார்த்துட்டாங்கன்னா, அதனால் வந்துட்டு நான் தலையில் வியர் பண்ணிட்டேன். எனக்கு ஸ்னோக்குள்ளார நடக்கணுன்னு தான் ஆசை, பட் நான் சாக்ஸ் போடாமல் அவசர குளரில் அப்படியே வந்துட்டேன், வெறும் ஷூ மட்டும் மாட்டிக்கிட்டு. ஸோ வந்துட்டு அப்படியே வந்ததுனால நான் வந்து எங்கெங்கெல்லாம் நடந்திருக்காங்களோ அந்த வேலை நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்களா, இந்த ஊரில் வந்து வண்டிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க கைஸ், ஒன்லி இந்த மாதிரி சைக்கிள்ஸ் இல்லைன்னா கார் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் வந்துட்டு 2 வீலர்லாம் இங்கே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, பைக்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே செம்ம ஸ்னோங்க, நீங்கள் வந்து வெறும் கையில் வச்சு விளையாடலாம் அப்படிலாம் ஃபீல் பண்ணுவீங்க, ஜாலியாக இருக்கும் அப்படிலாம் நினைப்பீங்க. அதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் மட்டும்தான். வெளியே வந்துட்டோம்னா டாப் டு பாட்டம் நடுங்கிடும் அந்த மாதிரி. இங்கே நான் வந்துட்டு உஸ்பெகிஸ்தான் வந்த புதுசில் வந்துட்டு நானும் ஸ்கார்ஃப் போட்டிருந்தேன், சாக்ஸ் போட்டிருந்தேன், காதுக்கு வந்துட்டு க்ளோஸ் பண்ணியே வச்சுருந்தேன், இன்னும் மாஸ்க்லாம் கூட போட்டிருந்தேன். ஆனால் இப்போலாம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு போட்டுக்கிட்டு, நம்ம தான் இங்கே சர்வே ஆக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் அதெல்லாம் போடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம். அதனால் பெட்டராக நாங்கள் இங்கே சர்வே ஆகிட்டுருக்கோம். இங்கே வந்துட்டு எங்களுக்கு லைட்டோட சோர்ஸே வந்து பார்த்தோம்னாக்கா சன்லைட்டு தான். அந்த சன்லைட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹீட்டாலாம் இருக்காது, ஜஸ்ட் ஒரு லைட்டு அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். நைட் டைம் நான் இந்த வியூ காமிக்கிறேன், செம்மையாக இருக்குங்க. நைட் டைம் என்னமோ வந்துட்டு நிலாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த உஸ்பெகிஸ்தான் கண்ட்ரி. வாங்க கைஸ், ஏன் சும்மா நடக்கணும், நம்ம ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிட்லாமே. உங்களுக்கு வேணுமா? இது என்னோடய ஃபேவரட் சாக்லேட். இது சாப்பிட்றப்ப என்னென்னோ தெரில, எனக்கு மைலோ சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது. ஓகே, இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை திட்டுவாங்க. ஸோ நான் இப்போவே டேரெக்ட் கிளம்பிடுறேன். ஓகே பாய், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நீங்கள் வந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு போங்க. டாட்டா பாய்.